மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் முதல். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் சரியாக தியானித்தீங்களா? தெரியும், இது ஒரு நிபந்தனை. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நிபந்தனை என்னவென்றால், நீ எவ்வளவுக்கு எவ்வளவாய் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை மன்னிப்பேங்கிறார் ஆண்டவர். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு வாழ்கிற வாழ்க்கை. அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவன் சொல்கிறார், முதலில் நீ மற்றவர்களை மன்னித்து அது எவ்வளவுக்கு எவ்வளவாய் மன்னிப்பாயோ அந்த அளவுக்கு என் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பார். அதை மட்டுமல்ல, அதே போல் நானும் உன்னை மன்னித்து விடுதலையாக்குவேன். மட்டுமல்ல, இதில் இந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு மேன்மையான தரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சாதாரண தரம் அல்ல, ஒரு மேன்மையான தரம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த தரத்தை பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, எப்படியாக தேவன் நம்மை மன்னிக்கிறாரோ அதே போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த தரத்தை தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். பவுல் திரும்பவும் சொல்லுகிறார், கொலோசேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதே தரம், அதே மேன்மையான தரம். நினைத்து பாருங்கள், ஊழியராகிய நாம் இந்த தரத்தை எட்டி இருக்கிறோம். மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்வதில் நம்முடைய தரத்திற்கும் தேவனுடைய தரத்திற்கும் எவ்வளவாக வேறுபாடு இருக்கிறது. நம்முடைய தரம் எது நிற்கிறது? ஆகவே தேவன் இதை எதிர்பார்க்கிற தரம் என்பதோ சாதாரணமான தரம் அல்ல, ஒரு உயர்ந்த மேன்மையான ஒரு தரம். கிறிஸ்து நம்மை மன்னிக்கும் தரமானது, அதாவது அவர் நம்மை மன்னிக்கிற வேளையில் பூரணமாய் மன்னிக்கிறார். நம்முடைய ஆழமான மனம் திரும்புதலை பொறுத்து நம்மை பூரணமாய் பரிபூரணமாய் நிபந்தனையின்றி மன்னித்து அன்பு கூர்ந்து அவர் நம்மை விடுதலை செய்கிறார். இதுதான் தேவனுடைய தரம். இப்பொழுது ஊழியர்களாகிய நீங்கள் நிதானித்து பாருங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபை வாழ்க்கையிலும் சரி, வெளி வாழ்க்கையிலும் சரி, இந்த தரம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை நாம் தேவனுடைய தரத்தை ஒரு பார்ப்போம். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் பாருங்க. அந்த 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பின்பகுதியை பாருங்க. 12வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிருபையாய் மன்னித்து நாம் செய்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாத இருக்கிறாராம். தேவன் யார் தெரியுமா? உலகம் உண்டாவதற்கு முன்னாய் உண்டான சகல காரியங்களும் அவர் சிந்தையில் வைத்திருக்கிறார். ஆனால் சொல்லுகிறார், நீயோ மற்றும் எதிராளியை பூரணமாய் மன்னிக்கிற வேளையில் உன்னுடைய பாவங்களை உன்னுடைய அக்கிரமங்களை நான் நினையாத அளவுக்கு நானே மறந்து விடுகிறேன். எவ்வளவு விடுதலையான வாழ்க்கை! நினைத்து பாருங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த ஊழியர்களே, தேவன் மற்றவர்களை மன்னிப்பதில் ஒரு உயர்ந்த தரத்தை, அவரது தரத்தை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது ஒரே ஒரு காரணம். நம்மை போன்ற ஜனங்கள், தேவன் ஜனங்களை மண்ணினால் படைத்து அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி
அவர் திவ்ய சுபாவங்களை கொடுத்து அவரது மகிமையை நமக்குள் பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்படி உண்டு பண்ண அதே ஜனங்களை அவருடைய அக்கிரம நிமித்தம், பாவத்து நிமித்தம் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கிறார். அதான் சோதோம் கொமோராவின் கதை. அதே போல நோவாவின் காலத்தில் ஜல பிரளயத்தினால் அழிக்கிறார். ஆனால் நம் மீதும் அவர்களை விட நாம் எந்த வகையில் நாம் மேன்மையானவர்கள் அல்ல. ஆனால் நம் மீது மனதுருக்கமாயிருக்கிற தேவன் அவருடைய இரக்கத்தினால், மனதுருக்கத்தினால் அவர் நம் அழிந்து போகக்கூடாது. அதே சோதோம் கொமோரா ஜனங்களை போல் நாம் அழியக்கூடாது என்பது நிமித்தம் அவருடைய மனதுருக்கத்தினால் அவர் பிதாவிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை, நம்முடைய அக்கிரமத்திற்கு அழிந்து போகக்கூடிய நமக்கு பிதாவிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை பெற்று தருவதற்கு, பாருங்கள், பிதாவிடத்திலிருந்து அந்த மன்னிப்பை நமக்கு பெற்று தருவதற்கு புத்தராய் இயேசு கிறிஸ்துவோ தன்னையே ஜீவ பலியாக கால்வரியில் அர்ப்பணித்தார். நீங்கள் நினைத்து பாருங்கள், இதைவிட மேலான ஒரு பலி இல்லை. மேன்மையான ஒரு பலியை கொடுத்து தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்து அவர் நம்மை பிதாவிடத்திலிருந்த மன்னிப்பை நமக்கு தந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவேதான் அந்த சொல்கிறார், நீங்கள் மன்னிக்கும் தரமோ நான் மன்னிப்பது போல நீங்கள் மன்னியுங்கள். நாம் மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்வதற்கு எவ்வளவுதான் விலக்கரையத்தை கொடுத்தாலும், எவ்வளவுதான் பலியை கொடுத்தாலும், தேவன் கால்வரியில் நமக்காக கொடுத்த பலியை ஒரு துளி தான் வரும் அது. ஆகவே இந்த நாட்களிலாவது மன்னிக்கிற காரியத்தில், மற்றவர்களை விடுதலை செய்கிற காரியத்தில் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய தரம் என்ன என்பதை நிதானிப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். அதாவது மற்றொரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் மற்றவர்களை விடுதலை செய்கிறோமோ, நாம் விடுதலை செய்கிற வேளையில் நாமும் விடுதலையாக்கப்படுகிறோம். அநேக ஊழியர்கள் அவர்கள் மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்யாதது நிமித்தம் அவர்களை கட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களது மனைவியை நீங்கள் மன்னித்து விடுதலை செய்ய முடியவில்லை, வளர்ந்த பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து விடுதலை செய்யவில்லை, நீங்கள் கட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து இதே இடத்தில் நின்று நீங்கள் செய்தியை கொடுக்கிற வேளையில் ஜனங்களோ அவர்கள் விடுதலையாகவில்லை, வந்த வண்ணமாக திரும்ப செல்கிறார்கள். ஏனெனில் நீங்களோ கட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு கவனமாய் நாம் குடும்பத்தாரையும் மற்றவர்களை விடுதலை செய்கிறோமோ, அதன் நிமித்தம் நாம் இந்த இடத்தில் வந்து நாம் பேசுகிற வேளையில் நம் மூலமாக ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்குவார். ஆகவே இந்த நாட்களிலாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த காரியங்களில் நம்மிடத்தில் எவ்வளவு ஒரு பயபக்தி, ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே, நான் மற்றவர்களை விடுதலையாக்காத நிமித்தம் எவ்வளவான கட்டுக்குள் இருக்கிறேன், நான் கட்டுக்குள் இருக்கிற நிமித்தம் என் ஜனங்களும் கட்டுக்குள் இருக்கார்கள், அவர்களை விடுதலையாக்க முடியவில்லை ஆண்டவரே. அந்த ஏக்கம் நமக்குள் இருப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள், எதிராளியை, நமக்கு தீமை செய்தவனை நாம் மன்னிக்காத பட்சத்தில், பார்த்திருக்கலாம், மன்னிக்காத பட்சத்தில் அந்த எதிராளியோ நம் சிந்தையை ஆளுகை செய்து கொண்டே இருப்பான். வேலைகள் செய்து கொண்டிருப்போம், ஊழியம் என்ற பேர் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய சிந்தையை அந்த எதிராளியோ ஆளுகை செய்து கொண்டே இருப்பான். நாம் எதை செய்தாலும் என்ன பேசினாலும் அந்த அவர் செய்த தீமை நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். ஆகவே கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பு என்ன நினைத்து பாருங்கள். ஒரு தேவ ஊழியனுடைய சிந்தையை, ஒரு ஊழியக்காரனுடைய சிந்தையை பரிசுத்த ஆவியினாலே அன்றி இந்த பூமியில் எந்த மனுஷனும் ஆளுகை செய்யக்கூடாது, ஆளுகை செய்ய அனுமதிக்காதீர்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் பாருங்கள், 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? நம்முடைய சரீரத்தை ஆடு மாடுகளையும் பறவைகளையும் பலியாக்கி கொடுத்தது அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தில் வாஞ்சிப்பதோ நம்முடைய சரீரத்தை அவருக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக நாம் அர்ப்பணிப்பதுதான் உண்மையான மெய்யான புத்தியுள்ள ஆராதனை. மட்டுமல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். பாருங்க, இங்கே சிந்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தையோ நாளுக்கு நாள் மறுரூபமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆதாமின் பிள்ளைகள். நம்முடைய சிந்தையோ பூமிக்குள்ளே தேடுகிற வாஞ்சிக்கிற சிந்திக்கிற சிந்தை அது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, உங்களது சிந்தையோ நாளுக்கு நாள் பூமிக்குருளை விட்டு பரத்துக்குருளை தேடுகிற அதே சிந்திக்கிற அளவுக்கு உங்களுடைய சிந்தையோ மறுரூபமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை மறுரூபமாகாவிட்டால் நினைத்து பாருங்கள், நாம் நம்முடைய எதிராளியானவன் நம் சிந்தையை ஆளுகை செய்கிறான். என்ன நடக்குது பார்த்தீங்களா? அநேக நேரத்தில் அந்த நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது, ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. ஏனெனில் நம்முடைய சிந்தையோ ஆவியினால் ஆளுகை செய்யப்படுற சிந்தை அல்ல, நம்ம எதிராளி ஆளுகை செய்கிறான் நம் சிந்தையை. அதான் பவுல் எச்சரிக்கிறார், உங்கள் சிந்தையோ நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சிந்தையாக பரலோக சிந்தையாக மறுரூபமாக வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரராகிய நாம் மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய ஒரு காரியம். நினைத்து பாருங்கள், நாம் வழி நடத்துகிற விசுவாசிகள், சபையில் வந்த கட்டுக்குள் வருகிற விசுவாசிகள் கட்டுகளோடு சபையில் வருகிறார்கள், பாவக்கட்டுகள். ஆனால் அதை விடுதலையாக்க இருக்கிற நம்மால் விடுதலையாக்க முடிவதில்லை. ஏன்? நாம் முதலில் கட்டுக்குள் இருக்கிறோம். இந்த நாட்களிலாவது நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து ஒரு உள்ளான நிலைமையை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் என்ன நிலையில் இருக்கிறேன்? எனக்கு வெளிச்சத்தை காட்டும் ஆண்டவரே. என் உள்ளான நிலைமையை கண்டு நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும். மார்க்கு புத்தகம் மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24 முதல். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பதிலாக என்ன சொல்லப்படுது? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்வது போல் ஆண்டவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, பார்த்தீங்களா, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது நீங்கள் கேட்டவர்கள் உங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அளிக்கப்படும். ஆனால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். என்ன எழுதப்பட்டு பார்த்தீங்களா? உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி. மன்னிக்க வேண்டுமா? அவன் எதிராளி செய்த குறையை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நினைத்து பாருங்கள், நாம் மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்யாமல் இருக்கிற இந்த பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு சுவரை போல் வருகிறது. நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவில்லாத அளவுக்கு ஒரு சுவரை போல் இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு வழி, நாம் நம்முடைய எதிராளியை மன்னித்து அவனை விடுதலை செய்யும் போது ஆண்டவரே இந்த சுவரை தகர்த்து விடுகிறார். அப்பொழுது நமக்கும் தேவனுக்கு ஒரு நேருக்கு ஒன் டு ஒன் ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். நினைத்து பாருங்கள், அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை.
ஏதோ நான் ஜெபித்து விட்டேன், ஆண்டவர் கேட்டார் என்று நம்மை நான் ஏமாற்றிக் கொள்வோம். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் மன்னித்து விடுதலை செய்வதில்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மன்னிக்கின்ற தரம் எப்படி இருக்க தெரியுமா? எப்படிப்பட்ட தீமை செய்கிற மனுஷனை கேளுங்கள். நமக்கு எதிராக எப்படிப்பட்ட தீமை செய்கிற மனுஷனையும் நேருக்கு நேர் பார்க்கிற வேளையில், மெய்யாகவே நம்முடைய முகத்தை பார்க்கிற வேளையில் அவன் தேவனை நினைவு கூற வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு தரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரம். இங்கே ஸ்தேவான், தேவ மனுஷனுடைய ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஸ்தேவான் சத்துருக்களினால் திரும்ப அதிகமாக உபத்திரப்படுத்தப்பட்டவர் ஸ்தேவான். ஆனால் தேவ வைராக்கியமுடையவர், எப்பொழுதும் அபிஷேகத்தால் நிறைந்த ஒரு மனிதன். பாருங்கள், 12 முதல் ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மீது பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஒய்யாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகத்தை போல் இருக்க கண்டார்கள். அநேக குற்றச்சாட்டுகள், பொய் சாட்சிகள், தூசணமான வார்த்தைகள் பேசுகிற வேளையில் எல்லாவற்றையும் கேட்டு இவருடைய முகமோ தேவதூதனை போல் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. பாருங்கள், இதுதான் ஒரு ஊழியக்காரருடைய அடையாளம். ஒரு காரியம், ஊழியத்தையும் உபத்திரவத்தையும் பிரிக்கவே முடியாது. ஊழியக்காரனுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, சத்துருக்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? நமக்கு தீமை செய்வதற்கு நாம் நினைக்கிறோம். அப்படி அதைவிட மேலாமையான காரியமோ சத்துரு வழியாக நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக உடைத்து உருவாக்குவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆகவே நாம் முதலில் நான் சொல்கிறேன், அந்த மன்னிக்கிற பழக்கம் குடும்பத்தில் அதை நாம் அபியாசப்படுத்தும். ஊழியக்காரருடைய அநேக குடும்பங்களில் இந்த மன்னிக்கும் பழக்கத்தை அலட்சியப்படுத்துகிறார்கள். மன்னிப்பதை அலட்சியப்படுத்த என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயம் கடினப்பட இந்த இடத்தில் வந்து பேசுகிற வேளையில் மெய்யாகவே வருகிற ஜனங்கள் இருந்த கட்டுகளோடு இன்னும் அதிக கட்டுகளை பெற்று இரட்டிப்பான கட்டுகளோடு அவர்கள் சபையை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆகவே எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஊழியம் என்ற பெயர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்தினால் கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக முதலில் நாம் விடுதலையாக்கப்படுவோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உன்னத பாட்டு, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் ஒரு மனைவி புருஷனுடைய உறவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். பாருங்கள், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய உறவை எப்படி சித்தரித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓகே, இங்கே மணவாட்டியை குறித்து மணவாளன் புகழ்ந்து பேசுகிறார். பாருங்க. ஓகே, 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே நீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகள் என்னது? நாம் கடந்து போகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் தான் முள்ளுகள். முள்ளுகளுக்குள்ளே நீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்துகளுக்குள்ளே என் பிரியமானவர்கள் இருக்கிறான். எனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, ஆனால் அதில் மத்தியில், முள்ளுகளுக்கு மத்தியில் ஒரு நீலி புஷ்பம் எவ்வளவு அழகாக நறுமணமாக இருக்குமோ, அதே போல் என் மனைவியோ கஷ்டங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் நிந்தைகளின் மத்தியில் என்னை குறை கூறுவதில்லை, என்னை பழிப்பதில்லை. பார்த்தீங்களா?
அதே இப்படிப்பட்ட மனைவிகளை இந்த நாட்களில் கண்டறிவது மிக குறைவாக இருக்கும். பாடுகள் கஷ்டங்கள் வந்தவனே அதோடு சேர்ந்த ஒரு பொறுப்பு வந்துவிடும். ஆனால் மணவாளனுக்கு ஆண்டவர் சொல்வதை மணவாட்டியானவள் அவனுடைய இதயத்தின் இயக்கத்தை அவள் வெளிப்படுத்த பாருங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கார். என் நேசர் யாரு? என் கணவன். நேசர் இருக்கிறார். அதன் நிழலில் வாஞ்சையாய் உட்காருகிறேன். என் கணவன் அண்டையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் என் கணவன் அண்டையில் நான் இழைப்பாளராக இருக்கிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கும். அவருடைய வாயின் வார்த்தைகள் சுவையுள்ள கனியை போல் இருக்கும். கஷ்டத்தின் நிமித்தம் பாடுகள் நிமித்தம் என் மனவாளன் என்னை வசைபாட மாட்டார். என்னை தேவையில்லாத வார்த்தைகளால் என்னை சோர்ந்து போக பண்ணப்பட்டால் அவருடைய வார்த்தைகளோ எனக்கு சுவையான கனியை போல். இப்படித்தான் ஒரு கணவன் மனைவியுடைய உறவை இங்கே சித்தரிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட உறவில்லாத நிலையில்தான் அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையில் மன்னிக்க முடியாத அநேக சூழ்நிலைகள் வருகிறது. மனைவியை நாம் திட்டுவது மட்டுமல்ல, அதை விட அதிகமாக அவரை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி நிலைக்கு முறுமுறுப்பது மட்டுமல்ல, அநேக நல்ல காரியங்கள் அவரிடத்தில் உண்டு, அதையும் நாம் எடுத்து பேச வேண்டும். இப்படிதான் நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். தவறு செய்வது மனுஷனுடைய இயல்பு. ஓகே, காற்று மழையும் எப்படி இயற்கை போட்டதோ அதே போல் மனிதன் என்றால் அவன் தவறு செய்வான். மனிதன் அதாவது தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை மன்னிப்பதோ தேவனுடைய இயல்பு. எவ்வளவாய் மனிதர்கள், மனைவி, பிள்ளைகள், நம் ஊழியக்காரர்கள், சக ஊழியக்காரர்கள் அவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்கிறோமோ, மன்னிக்க மன்னிக்க நமக்குள் தேவனுடைய இயல்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அதிகமாக மன்னிப்பவர்கள் அதிகமான தேவனுடைய இயல்பை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, இந்த நாட்களில் திரும்பவும் சொல்கிறேன், உள்ளான நிலைமை ஆண்டவரே எனக்கு காண்பையும். ஆண்டவரே, ஒரு மனுஷனுக்கு மேன்மையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? நான் மேன்மையான வெளிப்பாடு நான் அங்கே தரிசனம் கண்டேன், இங்கே தரிசனம் கண்டேன், அதல்ல. மேன்மையான வெளிப்பாடு என்பதோ அவருடைய உள்ளான நிலைமையை ஆண்டவர் படம் பிடித்து காண்பிப்பது. இதுதான் மேன்மையான வெளிப்பாடு. இதை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரிடம் கதறுவோம். ஆண்டவரே உதவி செய்யும், நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு காண்பியும் ஆண்டவரே. ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். ஒரு மெய்யான ஊழியக்காரரிடம் இரண்டு காரியங்கள் இருக்கும். ஒன்று பாவத்தை பற்றிய உணர்வு, இன்னொன்று பரிசுத்தத்தை பற்றிய தாகம். எவ்வளவுக்கு எவ்வளவாய் பாவத்தை பற்றிய உணவு அதிகரிக்கிறதோ அந்த மனுஷனுக்கோ பரிசுத்தத்தை பற்றிய தாகம் வாய்ப்பு அதை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நாம் உணர்வற்றவர்களாக அல்ல, உணர்வுடையவர்களாக வாழ்ந்து கொள்வோம். அதாவது ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், நீ விஷத்தை குடித்து விட்டு, கேளுங்கள், நீ விஷத்தை குடித்து விட்டு உன் எதிராளி சாக வேண்டும் என்று நினைக்காதே, அதெல்லாம் பகல் கனவு, ஏமாந்து விடுவாய். அதாவது எதை சொல்றால், உனக்குள் கசப்பு இருக்கிறது, மன்னிக்க முடியாத கசப்பு, எரிச்சல், பொறாமை, இதை வைத்துக் கொண்டு அவனை தேவன் பழி வாங்குவான், அவன் செய்ததை அனுபவிப்பார் என்று நினைக்காத பகற்கனவு. அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம், அவன் நல்லா இருப்பான், ஆனால் மரணம் உன்னை பற்றி கொள்ளும், நீ மரித்து விடுவான், ஏன் விஷம் உனக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவன் பார்த்த சகோதரர்களே, தேவ ஊழியர்களே, ஒன்றை நாம் மறக்க வேண்டாம். இரண்டு மரணங்கள், ஒன்று நம்முடைய சரீரபடியான மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். சரீரபடியான மரணமோ அதை மறக்க முடியாது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம், தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம். ஆவிக்குரிய மரணம் என்றாலோ என்ன, நாம் பாவத்து நிமித்தம்
உள்ளான நிலைமையை உணராது உணர்வற்று வாழ்கிற வேளையில் தேவனற்றவர்களாக, கிருபையற்றவர்களாக, தேவனோட ஐக்கியமே துண்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலும் ஒரு மனுஷன் மனம் திரும்பாமல் போவானால் அவனோ எனது இரண்டாம் மரணத்துக்கு பாத்திரவாக்கினான். அவனுக்கு காத்திருப்பதோ அக்கினி கடலில் மரணம், இரண்டாவது மரணம். இந்த நாட்களிலாவது நான் சொல்கிறேன், நான் உள்ளான ஒரு கதலோடு தேவனை நோக்கி பார்ப்போம். நம்ம இருக்குதா? ஏசாயா புத்தகம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவன் எருசலேம் ஜனங்களை பார்த்து அநேக காரியங்களில் உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு சமைக்கிறான். 6ஆம் அதிகாரத்தில் வந்து வாசித்து பாருங்க, முதல் வசனம் முதல். அவன் சகல பரிசுத்த அலங்காரத்துடனே சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்தில் பரலோக காட்சியை காண்கிறான். கேருவீன்களும் சேராவீன்களும் பறந்து தேவனை துதிக்கின்றன. பரலோக காட்சியை கண்ட மாத்திரத்தில் என்ன சொல்றான்? அவர்களை சபித்த ஏசாயா எனக்கு ஐயோங்கிறான். எனக்கு ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உடம்புள்ள மனுஷன். அதமானேன் அர்த்தம் என்ன? நான் அழிவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். எந்த வினாடி நான் அழிந்து போவேன். எப்போது இது கிடைத்தது? எப்போது கிடைத்தது? மனுஷரை பார்ப்பதில்லை, விட்டு விட்டு தேவனை நோக்கி பார்க்க வேலையை அவர் கொடுத்த வெளிச்சம். அப்போ இந்த நாட்களிலாவது நமக்கு தீமை செய்கிற மனுஷரை நோக்கி பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு செய்கிற நேர்மையான காரியமோ உள்ளான நிலைமையை நாம் கண்ணீரோடு கதறி மனம் திரும்பும்படி உள்ளான நிலைமையை காண்பிப்பார். அதை கண்ட மனம் திரும்புவர்கள் பாக்கியவான்கள்.